டேய் எனக்கு டிவி குடுறா, நான் பார்க்கணும்டா. முடியாது முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, போய் வேற வேலை இருந்தா பாரு. டேய் குடுடா, ஒரு தடவை நான் பார்த்துட்டு கொடுக்குறேன். கோடை விடுமுறை முடிந்து நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இப்படி கோடை விடுமுறை நிறைவடைந்து நாளை பள்ளிகள் ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு. என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். எக்ஸாம் மேல பேப்பர் பார்த்தோன்னா நம்ம எல்லார் மனசுல ஓடுற ஒரே பாட்டு, என் பேரை மறந்தேன், என் நினைவினை மறந்தேன், அடுத்ததெல்லாம் பாதி மறந்தேன். இதெல்லாம் பாடிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி வாத்தியாரு அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? கம் ஸ்டாண்டிங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சூப்பர், இன்னும் கொஞ்சம் கிளிக்க. கிளிக்க. ஓகே, சண்டை போடுற மாதிரி கொடுங்க. இப்ப பாராட்டுச்சீங்க. ஓகே, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? ஐயோ நம்ம தாத்தா வந்துட்டாடா, ஓடுடா, அவனை கொல்லடா, சும்மா அவனை கொல்லடா. உன்னையொன்று கேட்பேன், என்ன உண்மை சொல்ல வேண்டும். சத்தியமா அது மட்டும் நம்மளால முடியாது. என்ன பாடத் தோன்றும்? உனக்கு என்ன தோணுதோ பாடு. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் நான் இல்லப்பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. மூட்டை பூச்சியை சுலபமாக கொள்ளும் நவீன மிஷின். என்னது? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்க கொடுத்துக்கனாங்க. ஏய், இதுக்கு பேர் கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்கடா. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா, போடா. குரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்க. வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகுவரை மாங்கு மாங்கு குத்தவும். மாங்க மாங்க இப்படிதான் சோமமா கொள்றது. புரியுதா? ஏய், என்னடா பித்தலாட்டாரு? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சடக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டு இருக்காங்க. 1000 வருஷமா உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுகாம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொள்ள வைக்கிற. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. பாரியா, அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கட்டி விளையாடுறது பாடுறா. அங்க என்ன பைட்டு. ஐயோ, தூக்கி போட்ட கத்தியை பிடிக்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? தலைவா, அந்த கத்தி போனா என்ன? இந்த தூக்கி போற அருவாளை பிடிச்சிட்டு வளைச்சு வச்சுக்க. டிவி உடைச்சு போச்சா? எங்க பொண்ணு காசா வாங்கி வச்சு டிவியை உடைச்சிட்டாயா? அவனை உடைங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நானா சொல்றதை விட நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடையில யாரையும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எஸ், இன்னைக்கு 12th ரிசல்ட். இது 3 கேட்டகரியா இருக்கு. பெஸ்ட் பாஸ் வாங்கினவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. செகண்ட் ஜஸ்ட் பாஸ் வாங்கினவங்க. ஐயோ 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 அந்த தேர்ட் கேட்டகரிக்கு கிடைக்கிற மரியாதையே தனிதான். அதுதாங்க ஃபெயில் ஆனவங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு.
என்ன ஃப்ரெண்ட் பார்த்துட்டீங்களா? இதுல நீங்க எந்த கேட்டகரிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல என்ன நடந்தாலும் நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.